குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன். பக்ரீத் அப்படி இருக்கும்போது நம்ம இதெல்லாம் 3 பங்கு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஆடு வெட்டி ஒரு 30 கிலோ வருதா, 30 கிலோல 10 கிலோ என் வீட்டுக்கு எடுத்துப்பேன். 10 கிலோ வந்து ஏழை மக்கள், யாரும் நம்மளுக்கு அன்னோன் பர்சன் அவங்களுக்கு தரும். மீதி 10 கிலோ வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள். ஏழை மக்கள்ன்றது இஸ்லாமிய மக்கள் மட்டும் தான் தரலாமா இல்ல யாருக்கு? அந்த மாதிரிலாம் பசி மக்கள், நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் பசியில இருக்காங்களா அவங்களுக்கு அந்த கை போய் சேரணும். அதுதான் அந்த நோக்கம் தான் நம்மளுது. இந்த ஆடு பாத்தீங்கன்னா எட்டாயபுரம் ஆடு ப்ரோ. இது வந்து ஃபேமஸ். இதோட பொட்டுக்குட்டின்னு வாங்க. இது சண்டைக்கு வந்து நிறைய சண்டை செஞ்ச ஆடு. இதெல்லாம் இப்ப பாத்தீங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பின்னு வாங்க. இது ஆந்திரால வந்து இதோட குட்டியே பாத்தீங்கன்னா விலை வந்து 20,000 ரூபாய். இது வந்து குறும்பன்னு வாங்க. இது பால் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இருக்கும் வால். இதோட அழகே பாத்தீங்கன்னா முடி இந்த மாதிரி ஃபாஸ்டா வளரும். ஆமா, ஒரு மாடு வெட்டுற மாதிரி ஃபீல் ஆகும் இது வெட்டுறது. அவ்வளவு மாதிரி இது இருக்கு. குர்பானி கொடுக்கறதுக்கு இந்த ஆடு வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருந்தா மட்டும் தான் அந்த ஆடை வந்து குர்பானி கொடுக்கணும். விதிமுறைகள்லாம் இருக்குல்ல. அது வந்து பெண் ஆடா இருக்க கூடாது, ஆண் ஆடா இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே வெட்ட மாட்டாங்க. இல்ல, குர்பானிக்கு வந்து பெண் ஆடு கொடுக்கணும். இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அடிபட்டு இருக்க கூடாது, கால்லயோ இல்ல தலையிலயோ. அதே மாதிரி கொம்பு இருக்குல்ல, அதுவும் அடிபட்டு இருக்க கூடாது. ஆடு வந்து மெயின் வந்து நம்ம எப்படி பார்ப்பாங்கன்னா 2 பல் சொல்றது வந்து 1 வயசு பூர்த்தி. அது ஆடு 1 வயசு மேலதான் ஆடு வெட்டணும். அது கீழே ஆடு வாங்க கூடாது, வெட்டவும் கூடாது. நிறைய பேர் பார்க்க தெரியல, நிறைய பேர் பார்த்து கத்துக்குங்க. அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. இப்ப இந்த ஆடு மேல எல்லாம் கலர் பூசிருக்கீங்க, ஒரு மாதிரி பச்சை கலர் இருக்குல்ல, அவங்க பாத்தீங்கன்னா பக்கம் இருக்கும் ரோஸ் கலர்ல போட்டுருக்காங்க. அடியாலம் பச்சை ஆடு நம்ம அங்க போய் சேர்ந்தீங்கன்னா புடிச்சிட்டு வந்துருவாங்க. ரெட் அடிப்பாங்க, சில பேர் ஆரஞ்சு சில்வர்லாம் அடிப்பாங்க. சில பேர் இன்னும் பெரிய ஆடு தான் கோல்டன் பெயிண்ட் அந்த மாதிரி சேலுக்கு அடிப்பாங்க. ஓ, அந்த இதுல வந்து என்ன கலர் இருக்கோ அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். உங்க ஆமா, அது எங்க ஆடுன்னு கண்டுபிடிச்சோம். குர்பானி கொடுக்கறது கணக்கு இல்ல. நீங்க வந்து 20,000 ரூபாய் மேல சம்பாதிக்கணும்னா கொடுத்துதான் ஆகணும். கம்பல்சரி 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு நான் மட்டும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிடுறது இல்ல. ஏழைங்க கொடுக்கணும் ஒரு பங்கு, யாருக்கு கூட கொடுக்கல. ஏழைங்கன்னா வந்து நம்ம வந்து குரான் வந்து ரப்புல் முஸ்லிமின் வரல, ரப்புல் ஆலமீன். அதெல்லாம் வந்து அந்த வந்து ஹிந்து முஸ்லீம்லாம் சேர்ந்து வராங்க. இப்ப இந்த கூட்டு குர்பானின்னு சொல்லி ஒரு 5-6 பேர் பண்ணி சேர்ந்து பண்ணுவாங்களாமே, அப்படின்னா என்னன்னா? கூட்டுக்கு மாதிரி ஆடுலாம் செய்ய மாட்டாங்க, மாடுலன்னா செய்வாங்க. மாடு ஒரு ஆடு என்ன, மாடு வந்து 10,000 15,000 ரூபாய் போகும், மாடு 25,000 ரூபாய் கூட போகும். அதுல வந்து போடுவாங்க. சரி, 4 பேரா சேர்ந்து அந்த கறியை வந்து பிரிச்சிருவாங்க. ஆரோக்கியர்களுக்கு வணக்கம், நான் உங்கள் அஜித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கேன் வரைக்கும் வந்திருக்கோம். என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ பின்னாடி இவ்வளோ ஆடு இருக்குது. இன்னும் 2 நாளில் வந்து பக்ரீத் வரப்போகுது. ஸோ எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், அந்த பக்ரீத் சம்மந்தப்பட்ட ஒரு வீடியோ தான். அதாவது என்னன்னா, பக்ரீத்துக்கு எல்லாரும் இந்த குர்பானி கொடுக்கறதுக்காக ஆடு வாங்குவாங்க. ஆனால் அந்த ஆடை எப்படி வாங்குறாங்க, எப்படி செலக்ட் பண்ணுறாங்க? ஒரு ஆடு வாங்கணும்னா இதெல்லாம் இருக்கணும். ஏன்னா குர்பானி கொடுக்குறதுக்குன்னு ஒரு சில முறைகள் இருக்கா. அதாவது இப்படி தான் ஆடு இருக்கணும், இப்படி இருந்தால் தான் அந்த ஆடை வாங்கி வெட்டணும். அது வந்து ஆண் ஆடாக மட்டும்தான் இருக்கணும், இல்லை பெண் ஆடு வாங்கக்கூடாது. அதே மாதிரி அந்த உடம்புல வந்து எந்த காயம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா வந்து அவங்க வந்து சொல்லிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் இந்த பக்ரீத்னா என்ன, இந்த குர்பானி கொடுக்குறதுனா என்ன, இந்த இதே வந்து 3 பங்கா போடுவாங்களாமே, இதெல்லாம் யாருக்கு கொடுப்பாங்க, என்ன ஏது அப்படிங்கிறத இங்கே இந்த ஆடு விற்கிறாங்க. அது போக ஆடு வாங்க வராங்க நிறைய பேர். ஸோ அவங்க கிட்ட வந்து கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நானும் அப்படியே உள்ளே போயிட்டு எவ்வளோ ஆடுகள் விற்கிறாங்க, ஏன்னா ஆடுகளே வந்து அது உடம்புல வந்து கலர்லாம் பூசுவாங்களாம். ஸோ அதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத அவங்க கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அண்ணா, இப்போ என்னன்னா, நானும் அங்கேருந்து பார்த்துட்டு வந்தேன். அதாவது அங்கிட்ட ஒரு 2-3 இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ஒவ்வொரு இதுலேயும் இந்த மாதிரி கலர்லாம் போட்டிருக்கீங்க. இப்போ நீங்கள் பச்சை கலர் போட்டிருக்கீங்க, ஒரு சிலர் ஆரஞ்சு போட்டிருக்காங்க, சிவப்பு போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி கலர் போடுறதுக்கான காரணம் என்ன? காரணம் என்ன, அடையாளங்க வந்து சேஞ்ச் ஆகக்கூடாது ஆடுங்க, அதனால தான் அது கலர். இப்போ இங்க இருந்து ஒரு ஆடு ஏதாவது டக்குன்னு கயிறா விட்டு ஓடி அதுல போயிட்டா நமக்கு தெரியாது, அதனால கலர் போடுது. அது கண்டிப்பா அது கலர் அடிச்சுதான் ஆகணும். ஆக்சுவலி இது இங்க பண்றது இல்ல, அந்த டொட்டிலேயே அங்க வளர்ப்பாங்களே அவங்களே இதை கலர் மாதிரி அடிச்சு கொடுத்துருவாங்க. ஓ, இப்போ உங்களுக்கு வந்து பச்சை கலரு, இப்போ வேற இடத்துக்கு இருந்துச்சுன்னா அவங்க வேலை ரெட் அடிப்பாங்க, சில பேர் ஆரஞ்சு சில்வர்லாம் அடிப்பாங்க. சில பேர் இன்னும் பெரிய ஆடு தான் கோல்டன் பெயிண்ட் அந்த மாதிரி சேலுக்கு அடிப்பாங்க. ஓ, அந்த இதுல வந்து என்ன கலர் இருக்கோ அதை வச்சு கண்டுபிடிச்சலாம். இது உங்க ஆடு? ஆமா, அது எங்க ஆடுன்னு கண்டுபிடிச்சோம். ஓகே. ஸோ இப்போ இந்த ஆடுல மொத்தமா எங்க வாங்குவீங்க? இந்த ஆடுலாம் மேக்ஸிமம் டொட்டிக்கு தான் வருது. ஆந்திரால இருந்து வரும், மகாராஷ்டிரா அந்த மாதிரி நிறைய இடத்துல இருந்து வரும். ஸ்ட்ரெயிட் இந்த ஆடு டொட்டி தெரியும்ல, புளியாந்தோப்பு, அங்க வரும் ஆடு. அங்க இருந்து அப்படியே வந்து நம்மளுக்கு எவ்வளவு வேணுமோ அது செட்டா வச்சிருப்பானுங்க எண்ணி, அது நம்ம ஒரு விலை பேசி எடுத்துன்னு வந்துருக்கு. சரி ஆனா, இப்போ என்னன்னா, நீங்க இப்போ இந்த ஆடு பிசினஸ் எல்லாம் பண்றீங்களா, ஒரு ஆடு வாங்கணும்னா என்னெல்லாம் செக் பண்ணணும்? ஒரு ஆடு வந்து எப்படி வாங்குறது? அதாவது இப்போ ஒரு சிலர் சொல்லுவாங்க இந்த 2 பல்லு இருக்கான்னு பாக்கணும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தோல் வந்து நீளமா இருக்கக்கூடாது, இல்லை குட்டியா இருக்கணும், குறும்பாடா இருக்கணும்,
அப்படிலாம் சொல்லுவாங்க. ஸோ இப்போ இந்த குர்பானி கொடுக்கறதுக்கு இந்த ஆடு வந்து இப்படிதான் இருக்கணும், இப்படிலாம் இருந்தால் மட்டும் தான் அந்த ஆடை வந்து குர்பானி கொடுக்கணும், அதுக்கு ஒரு சில விதிமுறைகள்லாம் இருக்குல்ல, இப்படிலாம் இருந்தால் மட்டும் தான் வாங்கணும்னு சொல்லிட்டு அப்பெல்லாம் என்னென்ன இருக்குது? எப்படி சொன்னால் அதுக்கு வந்து பல்லு பார்ப்பாங்க, காது பார்ப்பாங்க, கால் எல்லாம் ஒன்றும் இது குறை இருக்கக்கூடாது, குறை இல்லாமல் கொடுக்கணும் ஆடு. அதனால தான் ஆட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து அது வந்து பெண் ஆடாக இருக்கக்கூடாது, ஆண் ஆடாக இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே வெட்ட மாட்டாங்களா? இல்ல குர்பானிக்கு வந்து பெண் ஆடு கொடுக்க மாட்டாங்க. அப்படியா? மேக்ஸிமம் மேல் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க எல்லாரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா எங்கேயுமே அடிபட்டு இருக்க கூடாது, கால்லயோ இல்ல தலையிலயோ. அதே மாதிரி கொம்பு இருக்குல்ல, அதுவும் அடிபட்டு இருக்க கூடாது. கொம்புக்கும் அடிபட்டு. அதாவது எந்த ஒரு இதுவுமே இல்லாம நம்ம வந்து குர்பானி கொடுக்கும்போது இது எந்த ஒரு அடியுமே இல்லாம நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கணும். ஓ சரி, ஓகே. சரி, இப்போ என்னன்னா இந்த குர்பானி கொடுக்குறதுனா என்ன ஃபர்ஸ்ட்? ஏன்னா ரம்ஜான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், ஒரு 30 நாள் விரதம் இருந்து ரம்ஜான் வந்து செலிப்ரேட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. இந்த பக்ரீத்னா என்ன, இந்த குர்பானி எப்படி கொடுப்பாங்க, அது ஏதோ 3 பங்கா பிரிச்சு குர்பானி எது கொடுக்குறாங்கன்னா இது ஒரு 3 பங்கா பிரிப்பாங்கன்னு சொல்றாங்க. அந்த 3 பங்கு எப்படி பிரிப்பாங்க, அது யார் யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அந்த 3 பங்கு? அந்த 3 பங்கு ஒரு ஆளில் பிரித்து ஒரு வந்து ஏழைங்களுக்கு கொடுப்பாங்க, ஒன்று சொந்தக்காரங்களுக்கு கொடுப்பாங்க, ஒன்று நம்ம வச்சுப்போம். அந்த மாதிரி 3 பங்கு பிரிச்சு வரும். சரி, இப்போ இந்த ஏழைகளுக்குன்றது யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். ஏழைங்க யார் யார் பார்த்துன்னு கொடுக்கும். பொதுவா ஏழைகளுக்கு யாரும் வேணா கொடுக்கலாம். நம்ம நெய்பர்ஸ் யாருக்குனாலும் சுத்தி இருக்க எல்லாருக்கும் அப்படின்னு இல்ல, இந்துஸ் கிறிஸ்டின் கேட்டா கொடுப்பாங்க ஒரு ஃப்ரெண்ட்லியா. பட் மேக்ஸிமம் முஸ்லீம் நெய்பர்ஸ் தான் கொடுப்பாங்க. மேக்ஸிமம் முஸ்லீம்லயே ப்ரிஃபர் பண்ணிடுவாங்க. ஆமா, ஓகே. இப்போ ஏழைகளுக்கு கொடுப்போம், வேற பிரச்சனை. இப்போ ஏழைகளுக்கு ஒரு செட்டை பிரிக்கும் போது அப்ப சுத்தி நம்ம ஏரியா பக்கத்துல ஹிந்துஸ்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க கேட்டா கொடுக்க போறாங்க, அந்த மாதிரி தான் கொடுக்குறது. ஓகே, ஓகே. ஸோ இப்போ இந்த ஆடுலாம் வந்து இப்போ ஒரு சில ஆடுலாம் காதெல்லாம் வெட்டி இருந்தா வாங்க மாட்டாங்கன்னு சொல்றாங்கல்ல, அதுக்கான காரணம் என்ன? இப்போ அது காது, அது ஐப்பு கேப்பது சார், அது குறை இருக்கக்கூடாது. ஆண்டவன் கொடுக்குறது குறை இல்லாத கொடுக்கணும். அதனால தான் அது பார்த்து பார்த்து கொடுக்குது. ஓகே, ஓகே. ஸோ இது எவ்வளவு நாள் நடக்கும்? இப்போ என்னல இருந்து ஆரம்பிச்சு இந்த 2 நாள் வந்து ஜகஜோதியா இருக்குமா எப்பயுமே இந்த மாதிரி? ஒரு 3 நாள் இருக்கும். பண்டிகை அப்புறம் கூட சில பேர் கொடுப்பாங்க 2 நாள். ஓ அப்படி? பக்ரீத்துக்கு அடுத்த நாள் கூட கொடுப்பாங்க. 3 நாள் டைம் இது. பண்டிகை மறுநாள் அதுக்கு நெக்ஸ்ட் டைம் கூட கொடுப்பாங்க. பிரதர் வணக்கம். வணக்கம் ப்ரோ. உங்க பேரு? சல்மான். சூப்பர். ஸோ அதாவது என்னன்னா அந்த பக்ரீத்னு வந்துட்டாலே வந்துட்டு எல்லாரும் வீட்லயும் வந்து ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க. இந்த முஸ்லிம்ஸை தாண்டி ஹிந்து வீட்லயே ரொம்ப ஹாப்பி ஆயிடுவாங்க, பிரியாணி வரும் அது இதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் தாண்டி இந்த பக்ரீத்துக்கு குர்பானி கொடுக்கறது அப்படிங்கிறது ரொம்ப ஃபேமஸ். அது என்ன அப்படின்றத தாண்டி ஒரு ஆடு வந்து வாங்குவாங்கல்ல, இந்த டைம்ல தான் எல்லாரும் வந்து தனித்தனியா அவங்க வீட்டுல ஆடு வாங்கி வளர்ப்பாங்க. ஸோ ஒரு ஆடு எப்படி வாங்குவாங்க? ஏன்னா நீங்க ஒரு 5-6 ஆடு வச்சிருக்கீங்க, ஒரு 8 ஆடு வச்சிருக்கீங்க. ஸோ இதை வந்து வாங்குறதுனா ஃபர்ஸ்ட் என்னெல்லாம் செக் பண்ணுவாங்க? இதெல்லாம் வந்து இருந்துச்சுன்னா, ஏன்னா ஒரு சில வந்து 2 பல்லு இருந்தாலும் வாங்கன்னு சொல்லுவாங்க, இல்ல வால் குட்டியா இருக்கணும், இல்ல கருப்பு தோல்ல இருக்கணும், ஸோ அப்படிலாம் சொல்லுவாங்களா? அப்படிலாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஆடுகள்லாம் வந்து எப்படி வாங்குவாங்க? ஃபர்ஸ்ட் ஆடு வந்து மெயின் வந்து நம்ம எப்படி பார்ப்பாங்கன்னா, 2 பல் சொல்றது வந்து 1 வயசு பூர்த்தி. அது ஆடு சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, ஆடு வந்து பொறுக்கும் போதே வந்து மில்க் திட் சொல்லுவாங்க, பல்லோட தான் வரும். ஸோ நிறைய பேர் அதுக்கு தெரியல. ஒன்றும் நிறைய பேருக்கு அது கரெக்டாக 2 பல்லாம் எப்படி நம்ம குழந்தைங்க நம்மலாம் எப்படி வளர்ந்தோன்னே பல்லே இருக்காது, பல்லு வளர்ந்தோன்னே நம்ம விழுந்து பல்லு வருதுல்ல, அதான் 1 வயசு கணக்கு. அதே மாதிரி ஆடுலாம் அப்படி தான், பொறுக்கும் போது பிறவியில் வந்து பல்லுங்க இருக்கும், சின்ன சின்னதாக இருக்கும். அதுக்கப்புறமா அந்த 2 பல் விழுந்து வந்தோன்னா ஒரு பூர்த்தி வயசு, 1 வயசான இதெல்லாம் வந்து வெட்டணும். நம்மளோட பக்ரீத்ல வந்து இஸ்லாத்துல இருக்கு 1 வயசு மேல தான் ஆடு வெட்டணும். அது கீழே ஆடு வாங்க கூடாது, வெட்டவும் கூடாது. நிறைய பேர் பார்க்க தெரியல, நிறைய பேர் பார்த்து கத்துக்குங்க, அந்த மாதிரி பார்த்து வாங்குங்க. அது ஒண்ணு. காது வெட்டி இருக்க கூடாது, கொம்பு ஒரு அளவுக்கு புடி கொம்பு இருக்கணும். அது மாதிரி நொண்டி இருக்கக்கூடாது, நொண்டியா இருக்கக்கூடாது. அது ஃபுல்லா செக் பண்ணுவாங்க, அது ஃபுல்லா வாங்குவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து அவங்கவுங்க விருப்பப்பட்டு அவங்களோட வசதிக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்கவுங்க பெரிய ஆடோ இல்லை சின்ன ஆடோ எந்த ஆடோனா வாங்கலாம். ஆனா நல்ல ஆடா பார்த்து நம்ம வந்து வாங்க. அதாவது ஒரு ஆடு வாங்குறவங்க அந்த ஆடு வந்து எந்த ஒரு உடல் ரீதியா எந்த ஒரு பிரச்சனை கூடாது, எதுவுமே ஊனமுற்று இல்லாத ஒரு ஆடை வந்து வாங்கணும். லைட்டா ஒரு காதுல வந்து கட் பண்ணா அது வெட்டக்கூடாது. அது வெட்டினா அப்ப அது வந்து அது ஆகாது, நம்ம இதுல ஆகாது. நம்மளோட ஹதீஸ்ல வந்து அந்த மாதிரி இல்ல சொல்லி இருக்கு. அப்பனா 1 வயசுக்கு மேல இருக்கணும். அது மட்டும் இல்லாம உடம்புல எந்த இடத்துல எந்த ஒரு காயமும் இல்லாம இந்த ஆடு பாத்தீங்கன்னா எட்டாயிரம் ஆடு ப்ரோ. இது வந்து ஃபேமஸ். இதோட பொட்டுக்குட்டின்னு வாங்க, குட்டியில இந்த கலர் அந்த மாதிரி. இது சண்டைக்கு வந்து நிறைய சண்டை செஞ்ச ஆடு இதெல்லாம். ஸோ முதல்ல இதுல ஃபேமஸ். இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுல ஹோல்ஸ் போட்டு இந்த மாதிரி போட்டு வைப்பாங்க. இது ஃபேமஸ் அந்த மாதிரி தான். ஸோ இந்த மாதிரி ஆடுலாம் பாத்தீங்கன்னா வந்து நிறைய பேர் லைக் பண்ணி வாங்குவாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கடப்பல். இது கடப்பல் இந்த சென்ஸ் ஒரு 3 வயசு 4 வயசு ஆடு இதெல்லாம். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா கண் கருப்பு. இதோட த்ரோட்டுமே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஒயிட், 2 கண்ணு மட்டும் பிளாக்கா இருக்கும். ஆமா, இதோட பிறவி அப்படிதான். இது ஒரு ஃபேமஸான ஒரு பிரீட். இது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பி. இப்போ ஆந்திராலாம் நீங்க போனீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா நெல்லூர் ஜுடிப்பின்னு வாங்க. இது ஆந்திரால வந்து இதோட குட்டியே பாத்தீங்கன்னா விலை வந்து 20,000 ரூபா. அதுக்கு வந்து பல்லே போட்டுருக்காது, சின்ன குட்டியே பாத்தீங்கன்னா 20,000 ரூபா.
இப்போ இதெல்லாம் வந்து 1.5 வருஷத்துல இவ்வளவு பெருசாகுது. இப்போ இதோட வயசு என்ன? 1.5 வயசு. 1.5 வயசு தான். 1.5 வயசு. இதோட பியூட்டி வந்து இதுதான் ஆந்திரா. இதோட பியூட்டி பாத்தீங்கன்னா இதுக்கு 3 வயசு, இதோட ஹைட் பாருங்க 3 வயசுல இந்த ஹைட் வருது. இது வந்து 1.5 வருஷத்துல ஆமா இவ்வளவு ஹைட் வரும். சரி, இப்போ 1 வயசுக்கு மேல இருக்க ஆடு தான் வந்து வெட்டணும்ன்றீங்களா? அதே மாதிரி இந்த வயசான ஆடுகள்லாம் வாங்குவாங்களா? அதெல்லாம் வாங்கலாமா? வாங்கலாம். நிறைய பேர் என்ன கறிக்காக பாப்பாங்க, டேஸ்டா இருக்காது கறி. ஆனா முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னோட ரிக்வஸ்ட் என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் வயசான ஆடு வெட்டினா நல்லா. ஏன்னா அவங்களும் ஒரு லைஃப் வாழுவாங்க. கரெக்ட் தானே? ஒரு 2 இயர்ஸ் வாழ்ட்டோமே, அவங்களும் 2 இயர்ஸ் வாழ்ட்டோமே. பிறந்தோன்னா 1 வயசுல எதுக்கு வெட்டணும்? அதான் இந்த இளம் ஆடா பார்த்து வெட்டோம்னா அதோட கறியோட டேஸ்ட் பாக்குறாங்க. நான் வந்து டேஸ்ட் பார்க்க மாட்டேன் ப்ரோ. எனக்கு என்னோட மைண்ட் செட் என்னன்னா இருக்க வயசான ஆடு வெட்டினாலும் பரவாயில்ல, அது ஒரு லைஃப் வாழும் இல்லையா, அந்த ஒரு மைண்ட் செட் தான் எனக்கு. சில பேரோட மைண்ட் செட் வந்து சின்னதாட்டு டேஸ்டா சாப்பிடணும்னுவாங்க. அது தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா 1 வயசு வந்து அதிசல இருக்கு. என்னோட மைண்ட் செட் வந்து கொஞ்சம் வயசான ஆடு தான் நான். என்ன இருந்தாலும் 1 வயசுக்கு மேல இருக்க. ஆமா 1 வயசு தான். அதே மாதிரி இது பாத்தீங்கன்னா கர்நாடகா, இது வந்து குறும்பன்னுவாங்க. இதுல குறும்பையில பாத்தீங்கன்னா நிறைய விதமான குறும்பை இருக்கு. இதுல குறும்பையில வந்து வால் குறும்பன்னுவாங்க. வால் பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் இருக்கும் வால். அது மாதிரி அரை குறும்பு இருக்கும். இது வந்து வால் இல்லாத குறும்பு. இது அந்த மாதிரி இதோட அழகே பாத்தீங்கன்னா முடி இந்த மாதிரி ஃபாஸ்டா வளரும். ஆமா, சடை மாதிரி. இது ஒரு ஷோ. இதோட எப்படின்னா இருக்கறதுல ஃபாஸ்டஸ்ட் growth வந்து இந்த ஹேர் தான். இந்த கோட்டோட லுக்கே அதுதான். இப்போ இந்த ஆடுல வெட்டுறதா இருந்தா இந்த ஹேரை உரிக்கிறதுக்கே எப்படி குறைஞ்சது? ஆமா, ஒரு மாடு வெட்டுற மாதிரி ஃபீல் ஆகும் இது வெட்டுறது. அவ்வளவு மாதிரி இது இருக்கு. அதே மாதிரி எத்தனை கிலோ இருக்கும் இப்போ? இதோட லைவ் வெயிட் பாத்தீங்கன்னா ஒரு 80 இருக்கும் ப்ரோ. 75-80 இருக்கும். 75-80 kg இருக்கும். மட்டன் மட்டும் பாத்தீங்கன்னா 40 kg வரும். தோல் இந்த முடி எல்லாம் எடுத்தது ஆமா, எல்லா போக அந்த மாதிரி வரும். இது எல்லாமே வந்து பந்தயத்துல ஜெயிச்ச ஆடுங்க தான். இது எல்லாமே மதுரையில முக்காவாசி வருது வந்து மதுரை, கர்நாடகா எல்லாமே வந்து பந்தய ஆடு. இந்த பந்தயத்துல ஜெயிச்ச ஆடை வந்து எப்படி டக்குனு குர்பானிக்கு வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க? அது எதுக்குனாலனா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சண்டேல பாத்தீங்கன்னா இதோட வயசு வந்து ஒரு 4 வயசு வச்சுங்க. இதுக்கு ஆப்போனன்ட் வந்து டீம் கிட்ட வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி ஆடு இருக்காது. ஈக்குவல் ஏஜ் இருந்தால் தான் சண்டைக்கு விடுவாங்க. அதே மாதிரி ஒரு அளவுக்கு மேலே சண்டைக்கு போயிட்டோம்னா கொம்பு வந்து அவங்களுக்கு தெரிஞ்சிடும். எத்தனை சண்டையில் வந்து கொம்பு ஸ்ட்ராங்காக இருக்கும், இல்லாட்டி கிராக் ஆகுமா சொல்லி தெரிஞ்சிடும். அந்த மாதிரி இருக்கும்போது ஸ்டாப் பண்ணிடுவாங்க. சண்டை ஸ்டாப் பண்ணி விற்க ஆரம்பிச்சிடுவாங்க. ரம்ஜான் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியும். 30 நாள் விரதம் இருந்து அந்த ரம்ஜானை வந்து பூர்த்தி பண்ணுவாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இந்த பக்ரீத் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கே தெரியல. ஏன்னா பக்ரீத்னா ஓகே ரம்ஜான் மாதிரி அதுக்கும் பிரியாணி பண்ணி எல்லாரும் கொடுப்பாங்க போல அப்படின்றத மட்டும் தான் தாண்டி இந்த பக்ரீத்துக்கு என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆடு இருந்துச்சுன்னா அந்த ஆடை வந்து வெட்டி ஒரு 4 பேர் கொடுக்குறாங்க, தெரியாத ஆட்களுக்குலாம் கொடுக்குறாங்க. அதுக்கான காரணம் என்ன? இந்த ஆடை வெட்டினாங்கன்னா அந்த ஆடை வந்து எத்தனை பங்கா பிரிப்பாங்க அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் சொல்லுங்க. இப்போ ரம்ஜான் பார்த்தீங்கன்னா நம்ம எதுக்கு 1 மந்த் இருக்கோம்னா நிறைய பேர் வந்து பட்னியாக இருப்பாங்க. நம்மளுக்கு அது தெரியும். நம்ம 3 வேளை சாப்பிடுவோம். நிறைய பேருக்கு அதோட வலியை வந்து அதோட ஃபீல் வந்து அன்றைக்கி நம்ம ரியலைஸ் பண்ணுவோம். 3 மணி ஆனாலும் பசி எடுக்கும். ஸோ அதோட வந்து நம்ம இதில் வந்து மற்றவங்களோட கஷ்டம் தெரியும் நம்மளுக்கு. அதே ரம்ஜானில் என்ன பண்ணுவாங்க, நம்மள இருக்கிற வருமானத்தில் வந்து நம்மளோட அசட் எவ்வளோ இருக்கோ அதில் ஒரு பங்கு போட்டு ஏழை மக்களுக்கு துணியோ இல்லை அவங்க வீட்டில் கஷ்டத்துக்கு காசோ அந்த மாதிரி தருவோம் ரம்ஜான். பக்ரீத் அப்படி இருக்கும்போது நம்ம இதில் 3 பங்கு சொல்லுவாங்க. 3 பங்கு என்னன்னா, ஒன்று நம்மளோட ஓன் யூஸ்க்கு நம்ம எடுத்துக்கலாம். இப்போது இந்த ஆடு வெட்டி ஒரு 30 கிலோ வருதா, 30 கிலோவில் 10 கிலோ என் வீட்டுக்கு எடுத்துப்பேன். 10 கிலோ வந்து ஏழை மக்கள் யாரும் இல்லாத பட்டவங்க இருக்காங்க, யாரும் நம்மளுக்கு அன்னோன் பர்சன் அவங்களுக்கு தரும். மீதி 10 கிலோ வந்து ஃப்ரெண்ட் சர்க்கிள், இப்போ ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் அவங்க 3 பங்கா நம்ம தரதா இருக்கு நம்மளோட பக்ரீத்ல. இது ஒன்று. இது எல்லாமே வந்து ஒரு பெனிஃபிட். ஏழை மக்கள்ன்றது இஸ்லாமிய மக்கள் மட்டும் தான் தரலாமா இல்லை யாருக்கு? அந்த மாதிரிலாம் இல்லை. பசின்றது எல்லாத்துக்குமே இருக்கு பசி. ஸோ நம்ம இஸ்லாத்துல வந்து இவங்களுக்கு தான் தரணும். எல்லாம் ஒரு மக்கள், நம்ம ஒரு ஹியூமன் பீயிங் பசியில் இருக்காங்களா அவங்களுக்கு அந்த கை போய் சேரணும். அதுதான் அந்த நோக்கம் தான் நம்மளுது. இது இவங்களுக்கு தரணும் அவங்களுக்கு தரணும் இல்லை, யாருக்கு வேணாலும் தரலாம். அவங்க பசி அடிஞ்சா போதும், அது ஒரு நன்மை. அதெல்லாம் நம்மளோட பக்ரீத்தோட ஸ்பெஷல். சரி, இப்போ இந்த ஆடை வந்து 3 பங்கா பிரிப்பாங்களா? ஆமா, இது வந்து நம்ம வீட்டு பக்கத்துல இருக்கிற அவங்களுக்கு கொடுக்கணும், ஏழைங்க கொடுக்கணும், நம்ம சொந்தக்காரர் கொடுக்கணும். இது மட்டும் நான் வந்து 50 கிலோ 50,000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு நான் மட்டும் என் பொண்டாட்டி பிள்ளைங்க சாப்பிடுறது இல்லை. ஏழைங்க கொடுக்கணும் ஒரு பங்கு, ஒன்று வந்து நம்ம சொந்தக்காரர் கொடுக்கணும், ஒரு பக்கத்தில் கொடுக்கணும். சரி, இப்போ இந்த ஏழைகளுக்கு கொடுக்குறது அப்படிங்கிறப்போ அதுவும் இஸ்லாமிய மக்கள் தான் கொடுப்பாங்களா இல்லை ஹிந்து கிறிஸ்டின் யாருக்கு கூட கொடுக்கல? ஏழைங்கன்னா வந்து நம்ம வந்து குரான் வந்து ரப்புல் முஸ்லிமின் வரல, ரப்புல் ஆலமீன். அதெல்லாம் வந்து அதில் வந்து ஹிந்து முஸ்லீம்லாம் சேர்ந்து வராங்க. ரப்புல் முஸ்லிமின்னு வந்து இந்த குரானில் முஸ்லீமுக்கு மட்டும் தான். ரப்புல் ஆலமீன் ஆலம்னா அல்லா, நம்ம அதில் ஹிந்து முஸ்லீம்லாம் சேர்ந்து வராங்க.
நம்ம மட்டும் சாப்பிடணும் இல்லை, ஏழுங்கன்னு வந்துச்சுன்னா நீங்க யாரு ஒன்றும் கொடுக்கலாம், யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். கொடுக்கலாம். இப்ப இந்த கூட்டு குர்பானிலாம் சொல்றாங்களா? கூட்டு குர்பானின்னா அந்த ஒரு இது வந்து 20,000 30,000 வாங்குறோம். அது வந்து 70,000 1,00,000 ரூபாய் ஆகுது. அதுல 7 பங்கு வரும். அது எத்தனை கிலோ இருக்கும்? மினிமம் வந்து 400 கிலோ 500 கிலோ இருக்கும். ஆமா, அல்ல ஆடு இல்ல, மாடு. மாடுக்கு கூட்டு குர்பானி, இதுக்கு கூட்டு குர்பானி கிடையாது. கூட்டு குர்பானினா என்ன? அது என்னன்னா 7 பேர், இப்போ வந்து 7 பேர் வந்து பங்கு போனோம்னா ஒரு ஆள் வந்து 3000 ஒரு 4000 சொல்லி ஒரு 7 பேர் போனா அதுல வந்து நம்ம வாங்கி இது பண்ணுவோம். எத்தனை பேர் போறோமோ அதை வந்து அந்த பங்கா அப்ப பிரிச்சுக்குவாங்க. ஆமா பிரித்து அதுல வந்து ஒரு இப்போ எனக்கு வந்து 5,000 ரூபாய் கொடுத்துருக்கேன், எனக்கு கறி வருது, அதுல 3 பங்கு, அவ்வளவுதான். இப்போ இந்த இடம் வந்து இந்த ஆடு விற்கிறது ரொம்ப ஃபேமஸ். இந்த ட்ரிப்ளிகேன் வந்து பக்ரீத்துக்கு ரொம்ப ஃபேமஸ். இந்த இப்போ இன்னைக்கு வந்து சனிக்கிழமை, அதாவது இந்த ஒரு 2-3 நாள், பக்ரீத் தொடர்ந்து ஒரு 3 நாள், ஆமா ஒரு 5 நாள் ஆகுது. இந்த 5 நாள்ல எவ்வளவு ஆடு மேக்ஸிமம் இந்த ஏரியால வந்து விற்கும்? இது வந்து ஒரு ஆள் வந்து இப்ப பாருங்க ஒரு 20 லட்சம் 30 லட்சம் ரூபாய் எடுத்துன்னு வருவாங்க. ஒரு லோடு 10 லட்சம் 15 லட்சம் ரூபாய் கொடுத்தா அது போயினே இருக்கும். அது குறைந்தபட்சம் இவ்வளவு ஆடு வந்து இந்த 5 நாள்ல சேல் ஆகும் அப்படின்றது சேல் எவ்வளவு? நீங்க இப்போ 2-3 லாரி ஏத்துன்னு வந்தா கூட சேல் ஆகும். வாங்குற ஆள் நீங்க வந்து நம்ம இப்ப நான் வந்து சம்பாதிக்கிறேன், ஒரு மாசத்துக்கு 50,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், நான் ஆடு கொடுத்துதான் ஆகணும். 30,000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், கொடுத்துதான் ஆகணும். அதுதான் இப்ப என்னன்னா, இப்ப குர்பானி கொடுக்கறதுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கா, இல்ல ஒரு தடவை கொடுத்துட்டு அடுத்த தடவை கொடுக்காம இருக்கலாமா? இல்ல குர்பானி கொடுக்கறது கணக்கு இல்ல. நீங்க வந்து உங்களுக்கு சௌகரியம், நீங்க வர 20,000 ரூபாய் மேல சம்பாதிக்கணும்னா கொடுத்துதான் ஆகணும். கம்பல்சரி கொடுத்தாங்கன்னா, இல்ல எனக்கு இந்த வருஷம் எனக்கு கடன் இருக்கு, ஒரு ஆளுக்கு நான் வந்து 50,000 ரூபாய் கொடுக்கணும், என்கிட்ட 30,000 ரூபாய் இருக்கு, அது கொடுத்தா அவனுக்கு 20,000 ரூபாய் அப்புறமா கொடுக்கலாம்னா அப்ப வந்து சௌகரியம் இல்லைன்னா பிரச்சனை இல்லை. இல்ல கூட்டு குர்பானில 5,000 ரூபாயில கொடுத்துடலாம். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா இஸ்லாமியில் இருக்க எல்லாருமே வந்து குர்பானி கொடுக்குறோம். இந்த குர்பானினா என்னன்னா, குர்பானினா நம்ம அல்லாஹ் தாலாக்கு நம்ம அந்த ஜக்காத் கொடுக்குற மாதிரி குர்பானி. அல்லாஹ்க்கு குர்பானி எப்படி கொடுப்பாங்க? இப்போ ஒரு ஆடை வாங்கிட்டு போனா அது என்ன பண்ணுவாங்க? எத்தனை போய் ஒரு 2 நாள் வீட்டில் வச்சு அதுக்கு தீனி வளர்த்து போட்டு தீனி தண்ணி வச்சுட்டு அது குழந்தை மாதிரி பாத்துக்கணும். ஒரு 2 நாள் வச்சுட்டு பார்த்துட்டு 2 நாள் வச்சு பாத்துக்கலாம். ஆமா 2 நாள். ஒரு சிலர்லாம் நாளைக்கு பக்ரீத்லாம் இன்னைக்கு சாயந்தரம் வாங்கி இருக்கிற அந்த மாதிரி சூழ்நிலை வீட்டுல இப்ப எல்லாம் யாரும் வைக்கிறது இல்லை. செல்லுமா இப்போ? அதுவும் சல்லு இப்போ நான் வீட்டுக்கு வாடகை இருக்கிறதுக்கு வீட்டுல அந்த மாதிரி வைக்கிறது இல்லை யாரும். வீடு அசிங்கம் ஆயிடுது, வீட்டுக்காரங்க கத்துறாங்க சொல்லிட்டு ஒரு நாள்லயே முடிச்சிடறாங்க. முதல்ல எல்லாம் ஒரு வாரம் வைப்பாங்க வீட்டுல, இப்போ ஒரு நாள்லயே முடிச்சிடறாங்க. ஒரு நாள் எத்தனை நாளே போதும். இப்போ நம்மகிட்ட வீடு ஆடு வாங்கி 4 ஆடு வாங்கி இங்கே விட்டு போயிட்டாங்க. நாளைக்கு வந்து வாங்கிக்கிறேன், வீட்டுல வேண்டாம், நாளைக்கு சாங்க வந்து வாங்க சொல்லிட்டு போயிட்டாங்க. சரி, இப்போ அந்த 4 ஆடு வாங்கிருக்காங்களா, அது அவங்க ஆடுதான்ற எப்படி திருப்பி கண்டுபிடிப்போம்? அதுக்குதான் அடையாளி போட இருக்கும், அதுக்கு கயிறெல்லாம் போட்டு இருப்போம், பெயிண்ட் அடிப்போம். ஒரு ஆடு எப்படி விடணுமோ அந்த மாதிரி வச்சிருக்கோம். அந்த கலர் பூசுக்குள்ள காரணம் என்ன? இப்போ அது நம்ம அங்க ஊர்ல வாங்குறோம்ல, ஒரு 1000 ஆடு இருக்கும், 1000 ஆடு நம்ம 100 ஆடு வாங்குவோம், அதுக்கு நாம பெயிண்ட் அடிப்போம் தனியா. நம்ம ஆடுதான் அடையாளம். சரி, இப்போ இந்த குர்பானி எத்தனை பங்கா பிரிப்பாங்க, என்ன பண்ணுவாங்க? 3 பங்கா பிரிப்பாங்க. ஒரு ஏழைங்களுக்கு, ஒரு சொந்தக்காரங்களுக்கு, ஒன்று நம்ம வீட்டுக்கு. இப்போ ஏழைகளுக்குனா இஸ்லாமிய மக்களுக்கு தானா இல்ல எல்லாருக்குமே கொடுப்பாங்க? மக்களுக்கு சேர்த்து தருவோம். இல்ல ஹிந்து கிறிஸ்டின் அந்த மாதிரி? இப்போ முதல்ல அந்த மாதிரி இருந்து இப்போ எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. நம்ம எல்லாம் பக்கத்துல இருக்கிறோம், ஹிந்து கிறிஸ்டின் எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. எல்லாருக்குமே கொடுக்குறாங்க. அதே மாதிரி இப்போ இந்த குர்பானி கொடுக்கறதுக்கு ஒரு சில கணக்கு இருக்கான, இவங்க வந்து கண்டிப்பா கொடுக்கணும், இல்ல இஸ்லாமிய மக்கள் எல்லாம் கண்டிப்பா கொடுக்கணும், இல்ல இந்த கடங்கிடம் எதுவுமே இல்லைன்னாக்கா இஸ்லாமிய மக்கள் கொடுத்துதான் ஆகணும். இப்போ என் மேல கடன் இருக்குன்னா அது கொடுக்கறதுக்கு அது இது இல்லை. எனக்கு கடன் இல்லாம நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கு, என்கிட்ட வசதி இல்லாத அது கொடுத்துதான் ஆகணும். சரி, இப்போ இந்த கூட்டு குர்பானின்னு சொல்லி ஒரு 5-6 பேர் பண்ணி சேர்ந்து பண்ணுவாங்களாமே, அப்படின்னா என்னன்னா? கூட்டுக்கு மாதிரி ஆடுலாம் செய்ய மாட்டாங்க, மாடுலன்னா செய்வாங்க. மாடு ஒரு ஆடு என்ன, மாடு வந்து 10,000 15,000 ரூபாய் போகும், மாடு 25,000 ரூபாய் கூட போகும், அதுல வந்து போடுவாங்க. சரி, 4 பேரா சேர்ந்து அந்த கறியை வந்து பிரிச்சிருவாங்க. மசூதிக்கு தோல் எல்லாம் கொடுப்பாங்க. அந்த தோல் உரிக்கிறாங்களே, அது தோல் எல்லாம் மசூதி தான். குறைந்த விலை நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.